ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ ஆரியில் ஒரு டேசல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கொயர் ஷேப்லேயே வந்து ஒரு 2 லைன்ஸ் வர மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து வந்து அதுக்குள்ளே வந்து சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் ஒரு லைன். நான் ஆல்ரெடி 3 டேசல்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் 4வது வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஸ்கொயரை சுற்றி உள்ளேயே சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கம் போட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்டோன் மட்டும் வைக்கிற மாதிரி கொஞ்சமாக கம் போட்டுட்டு அதுக்கு மேலே கிளிப் ஸ்டோன் கிடைக்கும் ஸ்கொயர் ஷேப்பில். அதை வந்து நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டா இது காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நல்லா தெரியுதா உங்களுக்கு? நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அதை சுற்றி மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அந்த ஸ்டோனை கவர் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். சுகர் பீட் கொடுத்துட்டு இப்போ நம்ம 3 mm பீட் எடுத்திருக்கேன். இதை ஒரு லைன் மட்டும் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு பீடு இடையிலையும் ஒரு ஸ்டிச்சஸ் உள்ள போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ முடிச்சிட்டேன். இப்போ P600 க்ளூ எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த பேலன்ஸ் உள்ள ஸ்பேஸ்லலாம் கம் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஜர்கான் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஜர்கான் ஸ்டோனை அங்கங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அங்கங்கே நான் அதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நீடிலோட பேக் சைடில் லைட்டாக கம்மை தொட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டோன் எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கு. நம்ம அங்கங்கே வச்சுட்டு இப்போ பேலன்ஸ் உள்ள இடத்துலலாம் நான் வந்து சுகர் பீடை வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இப்படி சுகர் பீட் அப்படியே தூவி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மற்ற பேலன்ஸ் உள்ள இடத்துலலாம் சுகர் பீட் நல்லா செட் ஆகிடும். Thanks for watching.